என் பேர் சித்ரா. வயசு 60. நான் ஆத்தூர்லேருந்து வந்திருக்கிறேன். உடம்பு சரியில்லை, கேன்சர்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னு எழுதி கொடுத்தாங்க. நாங்கள் அப்புறம் சேலை எழுதி கொடுத்தாங்க. அங்கே பார்த்தாலும் அங்கே கரண்ட் அதை கொடுக்க சொன்னாங்க. அங்கே கொடுக்க சொன்னாங்களே, ஒரு மாதம் யாரும் நம்ம பக்கத்தில் இருக்க மாட்டாங்களேன்ட்டு திருப்பி பெரம்பலூர் போகலான்னு போனோம். அங்கேயும் அப்புறம் அங்கேயும் அதே தான் சொன்னாங்கன்ட்டு அப்புறம் ஆத்தூர்லேருந்து வரோம். எங்கள் அம்மா தெரிஞ்ச அம்மா வராங்க. அவங்க கூட அப்புறம் இந்த மாத்திரை அங்கே சாப்பிட்றேன், நீங்கள் வாங்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து இங்கே மாத்திரை வாங்கி சாப்பிட்டேன் 1 மாதமா. இப்போ 2வது மாதம் வந்திருக்கிறேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, அதுக்கு தான் மாத்திரை கொஞ்சம் வாங்கி சாப்பிட்றதுக்கு வந்துருக்குறோம். ஓகே. ஒவ்வொரு பயங்கரமாக வலிக்கும், ஒவ்வொரு நிறையா வலிக்கும். இப்போ அந்த வலி கொஞ்சம் பாதி மேலே குறைஞ்சிருக்குது அந்த மாத்திரை சாப்பிட்றதுனால. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. கால் வலி இடுப்பு வலி எப்பவும் போல இருக்குது, அதுக்கும் குறைஞ்சிட்டு தான் சொல்கிறாங்க. இந்த மாதம் இப்போ 2வது மாதம் தான் சாப்பிட்றேன். அப்புறம் எதுக்கும் வாங்கி சாப்பிட்டா குறைஞ்சிதுன்னா இதையே கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டியதான். அப்படின்னு இல்லை, வேறு மாத்திரைலாம் எதுன்னு சாப்பிடல. முதல்லலாம் சாப்பிட்டேன், அதெல்லாம் குஷ்பெல்லாம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. வலிக்கு ஊசி போடுவேன், மாத்திரை திம்பேன். அப்புறம் காய்ச்சல்லாம் மெடிக்கல்காரங்களே கூப்பிட்டு வந்து ஊசி போட்டுக்குவோம் வீட்லையே. அதனால தான் இதுன்னு அப்படி தான், அதனால தான் அப்படிங்கன்னாங்க. இப்போ அதையும் 4 மாதமாக விட்டுட்டேன். அதெல்லாம் செய்யறதில்ல. ஒரு 10 நாள் சாப்பிட்டாட்டி தான் தெரிஞ்சுது கொஞ்சம் மாதிரியாக அந்த ரத்தப்போக்கு அது இது இல்லாமல் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. இப்போ நான் கொஞ்சம் வலி இருந்துட்டு தான் இருக்குமா. 2-3 மாதத்துக்குள்ள சரியாயிருன்னு சொல்லியிருக்கிறாங்க. காய்கறிலாம் நல்லா சாப்பிட்றேன். காய், அப்புறம் இளநீ, மோர், அவங்க என்ன சொன்னாங்களோ அதை சாப்பிட்டுட்ருக்குறேன். இல்லை, என்னென்ன அதுக்கு ஸ்பெஷலாக எடுக்கல. பயம் அதிகமாக திருப்பி ஒவ்வொரு வலி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறேன்னு பயம். அதனால் அதெல்லாம் எதுவும் எடுக்கல. சொன்ன டாக்டர் என்ன சொன்னாங்களோ அதேமாரி சாப்பிட்டுட்ருக்குறேன். எனக்கு ஃபேஷன் தெரியல, அதான் நான் உடம்பு குறைய கொண்டுக்கிறேன். எப்படி தெரியும்? உடம்புக்கு வத்தி போயெல்லாம் அதிலோட பரவாயில்ல, இந்த மாதிரி என்ன இவ்வளோ இதாக இருக்குது, உடம்பு சரியில்லையா அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு நம்பிக்கையாக தான் இருக்கிறேன்.